கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களுக்கு யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய செய்திக்காக நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலே உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் யூடியூப் வழியாக நாங்கள் கேட்குற செய்தியானது எங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் எங்களுக்கு நன்மையை செய்யும்படியாகவும் என்னுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்தும். இந்த செய்தி வேலை முழுவதும் உடைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த செய்தி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களை பக்குவப்படுத்தட்டும், எங்களை வணையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேகமான வேத வசனங்களின் ஆண்டவரை சத்தியங்களின் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் இருக்கிறார். எங்களை மாற்றும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும்பா. இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். இந்த விசுவாசம் ரட்சிக்கும் என்று சொன்னால், இந்த விசுவாசம் எவைகளிலிருந்து ரட்சிக்கும் என்று சொல்லி பார்ப்பீர்களே, ஆனால் சுகத்தை கொடுக்கிறது, விடுதலை குறிக்கிறது, மீட்டெடுத்தலை குறிக்கிறது, காப்பாற்றுவதை குறிக்கிறது. இந்த நான்கையும் விசுவாசத்தினாலே வருகிற காரியங்கள். சுகம், விடுதலை, மீட்டெடுக்கப்படுதல், காப்பாற்றுதல். இந்த 4 காரியங்களும் விசுவாசத்தினால்தான் கிடைக்கும் என்று வேறு ஒன்றினாலும் கிடைக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையினுடைய மூப்பர்களை கூப்பிட்டு அவர்களை ஜெபிக்க சொல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி அவங்க ஜெபிக்கும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், அந்த ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நான் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், இப்பொழுது சுகத்தை கொடுப்பார், இந்த எண்ணெயை நான் பூசப் போகிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே, இவருக்கு சுகம் கிடைக்கிறது என்று அங்கே இருக்க வேண்டும். 15ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சகல விதமான பிணிகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். கர்த்தர் நம்மை எழுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் பேதுருவுடைய வீட்டுக்கு போவார்.
அப்பொழுது அந்த இடத்துல பேதுருனுடைய மாமி அங்கே வியாதி வந்தவளாக படுத்திருப்பாள், ஜுரத்தினாலே படுத்திருப்பாள். உள்ளே போன இயேசு பேதுருனுடைய மாமியினுடைய கரத்தை பிடித்து அந்த இடத்துல தூக்கி விடுவார். உடனே அங்கே அவள் சுகமடைந்து விடுகிறாள். ஆக இங்கே வேத வசனம் அங்கே இயேசுவின் நாட்களிலே நிறைவேறினதை பார்க்கிறோம். ஆக இயேசுவுக்குள் இருந்த விசுவாசம், இயேசு எந்தெந்த பிணியாளிகளுக்காக ஜெபனினாரோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த இடத்துல ரட்சிப்பை கொடுத்தது. அவர்களை மறுபடியும் எழுப்பி கிருபை செய்தது. அவர்கள் மறுபடியும் அந்த பழைய நிலையிலுக்கு திரும்பும்படியாக எழும்பச் செய்தது. அவன் பாவம் செய்தவனானால், ஒருவேளை அவன் பாவம் செய்திருப்பானால் அந்த பாவம் கூட அந்த இடத்துல மன்னிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்கிறது? பிணியாளியை ரட்சிக்கிறது, அவனை எழுப்புகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, அவன் பாவத்தை மன்னிக்கிற வைக்கிறது. தேவன் மன்னிக்கும்படியாக அந்த இடத்துல கிரியை செய்கிறது. ஆக இந்த விசுவாசம் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளதாக இருக்கிறது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் ஜெபிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் ஜெபம் கேட்கல, ஏன் ஜெபம் கேட்கல? நிறைய பேர் எங்கள்ளிடத்துல கேட்குற கேள்வி, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தாமதிக்குது, எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது அப்படியே தள்ளி போகுது, இதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், அந்த ஜெபம் பண்ணுவது என்பது உண்மைதான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? அதுதான். நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், தப்பே கிடையாது. அன்னால் கண்ணீரோடு ஜெபித்தாள், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களேயானால் கண்டிப்பாக தேவன் உங்களை சகல காரியத்திலிருந்தும் ரட்சிப்பார். தேவன் உங்களை எழுப்புவார். தேவன் மறுபடியும் உங்களை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஒரு பாவம் ஒருவேளை செய்திருப்போமானால் அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார் அந்த இடத்துல. ஆக பாவங்களெல்லாம் அங்கே மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஜெபிக்கிறவர்களிடத்திலே தான் விசுவாசம் காணப்பட வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். ஆக இது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இயேசு சுகமளிக்கிறார், இது அங்கே நடக்கிறது, இது உறுதி, நம்பப்படுகிற உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயம், எனக்குள் இருக்கிற வியாதியையும் இயேசுவால் சுகமாக்க முடியும் என்ற அந்த காரியம்தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசமாய் இருக்கிறது. ஆக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை கர்த்தர் மென்மேலும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். என்மேல் தேவன் கிருபை பொழிய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மிடத்தில் அதிகமாக காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு
அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காமல் தாமதிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்பது அங்கே இல்லை. அதுதான் காரணம். ஆக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். 1 யோவானின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கப்படுகிற எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். உலகம் என்பது பிசாசுக்குள் இருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, பிசாசுக்குள் இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதுகிறார், நம்முடைய விசுவாசம்தான் இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலக காரியத்தில் சாபங்கள் இருக்கலாம், அல்லது தோல்விகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இவை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். ஆனால் இவைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நான் கேட்டால் தேவன் நிச்சயமாக எனக்கு செய்வார். தேவனிடத்தில் நான் கேட்பேனானால் இந்த குறைவு எல்லாம் நிறைவாக மாறும். என் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். விசுவாசத்தோடு அங்கே சொல்ல வேண்டும். யார் அந்த இடத்துல உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்? அங்கே 5ஆம் வசனத்தை சொல்கிறார், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன் என்று சொன்னால், இயேசு உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தின் சகலவித கிரியைகளையும் ஜெயித்தார். பிதாவாகிய தேவனுடைய அந்த நாமத்தினாலே அவர் ஜெயித்தார். பிதா அவருக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே அவர் ஜெயித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:6 முதல் 9 வரைக்கும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ இந்த விசுவாசத்தில் யார் முன்னாடி இருந்திருக்கிறா? முதலாக விசுவாசத்தில் இருந்தது ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அவங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பார்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஏற்கனவே அவனுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்டவைகளை அவன் விசுவாசித்தான். அங்கே என்ன சொல்லப்பட்டது? விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. அவர் எல்லாரையுமே
அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையுமே அவர் நீதிமான்களாக்குகிறவராக இருக்கிறார் என்று அங்கே பார்க்கிறோம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்லா பாருங்கள், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. ஆக ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுபோல் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாம் உடனே என்ன செய்கிறார்களாம்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆக நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சரிங்க, இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று பார்க்கிறோம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வரும், கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசமானது கேள்வியினாலே வரும். கேள்வி என்பது தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுவதனாலே வருகிறது. ஆக யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை அவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குள் விசுவாசம் கிரியை செய்கிறது. அவர்களை விசுவாசம் ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது. ஆபிரகாம் கேள்விப்படுகிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளை. அந்த கேள்விப்பட்டதை அப்படியே விசுவாசித்தான். ஆண்டவர் அவனை சொன்னார், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தேவன் சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான்? தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவன் தன் சொந்த ஊரை விட்டு அவன் தேவன் சொன்ன அந்த கானானை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். ஆக இதுதான் வசனத்தினால்தான், அவன் கேள்விப்பட்டபடினால்தான் அவன் விசுவாசம் அவனுக்குள் வந்தது. தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவ கிருபைன்னு நம்மளை விசுவாசத்தினால் ரட்சிக்கிறது. ஆக விசுவாசம் தேவனுடைய வசனத்தை நம்ம கேள்விப்படுறதுனால வருது. அப்போ அந்த வசனத்தை கேள்விப்படும் பொழுது, அதை நம்பும் பொழுது, அந்த விசுவாசம் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளார நடத்துது. இந்த விசுவாசம் கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம். ஆக தேவன் நமக்கு விசுவாசத்தை விருத்தி அடைய செய்ய கொடுக்கிறார். அவர் கிருபை பாராட்டுகிறார். அவர் கிருபையினாலே நமக்குள் விசுவாசம் அந்த இடத்துல பெருகும்படியாக, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அங்கே கிரியை செய்கிறார். அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆக நீயோ தேவனுடைய மனுஷனே, இந்த உலகத்தை விட்டோடி அந்த அடையும்படி நாடு என்று சொல்லி அவர்கள் கிட்டத்தட்ட நீதி
தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். இந்த 6 காரியத்தில் அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டாந்து வைக்கிறார். 6 காரியங்களை ஒருவன் அடைய வேண்டும். அந்த 6ல் ஒன்று விசுவாசம். ஆக 12ஆம் வசனத்தில் தொடர்ந்து அவர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எப்பா, நீ போராடுற போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தின் போராட்டமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ போராடுற வாழ்க்கையில் விசுவாசத்தின் போராட்டமாக இருக்கணும். உலக பிரகாரமாக போராட்டத்தை சந்திக்கிறவங்க எல்லாருமே புலம்புகிறவங்களாக இருப்பாங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் அவநம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை அதிகமாக பேசுவாங்க, சாபமான வார்த்தைகளை பேசுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, ஆண்டவன் என் தலையில் எழுதி வெளிச்சிருக்கான், இதெல்லாம் இந்த கன்றாவையெல்லாம் நான் பார்க்கணுன்னு எனக்கு தலையெழுத்து, இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் என் தலையெழுத்து. இது எல்லாம் நம்ம அங்கே சொல்கிற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராட்டத்தில் தோல்வி அடைகிறோம் விசுவாசம் இல்லாதபடினால். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தேவன் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக ஆண்டவர் இங்கே உலகத்தை ஜெயித்தபடினா நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அங்கே பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருப்பார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை காவல் காக்கிறவன் தூங்கி விடுகிறான். பவுலும் சீலாவும் ராத்திரியிலே பாட்டு பாடி கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டு போயின. அந்த திறவுண்ட சத்தம் கூட இந்த தூங்குகிற அந்த காவலாளிக்கு தெரியவில்லை. கதவுகள் திறந்திருக்கிறது. கண் விழித்து பார்க்கிறான், எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறந்திருக்கிறதை பார்த்தோன்னே, ஐயோ இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க போலக்கு, நம்மளை காலில் கொன்று போட்டுருவானே என்று அவன் பயந்து அவன் கத்தி எடுத்து தனக்கு தானே குத்தி கொள்ள பார்க்குறான். செத்து போகலான்னு அவன் முடிவெடுக்கிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல, உனக்கு ஒன்றும் நீ செய்யக்கூடாது, நீ ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சிறைச்சாலை கதவு திறந்திருக்கிறது என்னமோ உண்மை, ஆனால் நாங்கள் எங்கேயும் போல, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்ன கேட்குறான், அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த காவல் அதிகாரிக்கு எந்த விதமான குறைவும் இருக்க போகிறதில்ல. நிறைவான அரசு சம்பளத்தை வாங்கியிருப்பார், அவருக்கு ஒரு வீடு இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் இருக்கும். ஆனால் அவர் அந்த இடத்துல கேட்குறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பு என்பது ஒரு விசேஷமானது, அது இருதயத்தை சார்ந்தும் இருக்கிறது. அது பலவிதத்திலே ரட்சிப்பை உண்டாக்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லிட்டு அப்படியே போல என்ன செய்தாங்களாம், கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ அந்த இவங்க போதித்தபடியினால் விசுவாசம் அந்த காவல் அதிகாரியின் மேலே உள்ளாரே, அவன் இருதயத்துக்குள்ளாரே வளருகிறது.
விசுவாசம் காணப்படுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆக இங்கே நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு தேவ வசனத்தை போதித்தார்கள். அந்த தேவ வசனத்தின் வழியாக அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டு தெரிந்து கொண்டான். அவன் விசுவாசித்தான். அவர்கள் அனைவரும் அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அநேக கர்த்தருடைய வசனங்கள் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேதாமத்தில் எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசித்து, இந்த வசனங்களை நாம் மனதுக்குள் எடுத்துக்கொண்டு, அந்த போதனைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலிருந்தும் நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ரட்சிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியமாக, பாவியான ஸ்திரீயின் விசுவாசம் அவளை பாவத்திலிருந்து ரட்சித்தது. பாவியான ஸ்திரீயின் விசுவாசம் அவளை ரட்சித்தது. பாவியான ஸ்திரீ இங்கே வேதத்தில் அவள் ரட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது விடுதலை அவளுக்கு கிடைத்தது. பாவத்திலிருந்து அவள் விடுவிக்கப்படுறாள். ஏன்னா அங்கே நம்ம ஆரம்பத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆக இங்கே பாவம் செய்த இந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறாள். அவள் ரட்சிக்கப்படுகிறாள். விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை என்ற அந்த ரட்சிப்பை அவள் பெறுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 7:36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவர் பாதங்களின் அருகாக பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவருடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவுகிறார். அவருடைய தலைமுடியினாலே அந்த பாதங்களில் உள்ள கண்ணீரின எல்லா தண்ணீரையும் துடைக்கிறார். முத்தம் செய்கிறாள். ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். அடுத்து பரிமள தைலத்தை இங்கே கொடுக்கிறாள். அங்கே 39ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவளை கூப்பிட்ட பரிசேயன் முள்ளுக்குள்ளே நினைக்கிறான், இன்னும் இவர் அவளை தொடர்றாரு, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவருக்கு தெரிஞ்சிருக்குமே, இவ பாவி, இவ பாவம் செஞ்சவ, இவ நம்மளை தொடக்கூடாது, நம்மெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்மளை இவ தொடக்கூடாது என்று சொல்லி நினச்சிருப்பார் சொல்கிறான்னு இவ நினைக்கிறாள். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். 40ஆம் வசனம். 41 அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தாங்க. ஒருத்தன்ட்ட 2 பேர் கடன் பெற்றிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் இன்னொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கடன் பெற்றிருக்கான். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கிறான்.
கொடுக்க அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை, கொடுக்க அவங்களுக்கு கையில் பணம் இல்லை. இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். 2 பேருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க இவர்களில் எவன் அவனிடத்தில், இந்த கடன் கொடுத்தவனிடத்தில் யார் அதிக அன்பாக இருப்பான் என்று சொல்கின்றார். அப்போ சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவன் அதிக அன்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்றார். எவன் அதிகமாக கடன் கொடுக்கணுமோ அவனுக்கு அவன் மன்னிக்கிறான்னு சொல்லும்போது அவன் அதிக அன்பு கூறுவான். என்னோட 500 வெள்ளிக்காசு நான் கொடுக்கணும், கொடுக்காட்டி பரவாயில்லன்னு சொல்லி அவர் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அன்பு அங்கே அதிகமாக இருக்கும். அவரை பார்க்கும் பொழுதே அவரை கையெடுத்து கும்பிட வேண்டும் என்கிற அந்த அன்பு அவ்வளவு அங்கே இருக்கும். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இருப்பான். ஆக அந்த அன்பை தான் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சரியாக நீ நிதானித்தாய், நீ சரியாக நிதானிச்ச. ஆக எவன் அதிகமாக மன்னிக்கப்படுதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான். இங்கே நீ பார்க்குறியே, இந்த ஸ்திரீ பார்க்குறியே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரலை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைச்சார், தன் தலைமயிரினால் அதை துடைத்தார். நீ என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலப்பா, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டு செய்தார். நீ என்னை கட்டி பிடிச்சி நீ என்னை முத்தம் கொடுக்கல, ஆனால் இவ பாரு ஓயாமல் நான் வந்ததுலேருந்து என் பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீ உன் தலையினால் என்னை பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசினார். நீ எனக்கு தலைக்கு எண்ணெய் கொடுக்கலை, பூசிக்க எண்ணெய் கொடுக்கல, ஆனால் அவ்வளோ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை என் பாதத்திட்ட வந்து பூசுகிறா. ஆக ஆண்டவர் சொல்வதெல்லாம் பாருங்கள், மனிதன் எதிர்பார்க்கிற காரியங்கள். ஆனால் அங்கே நடந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் முழுவதுமாக நம்பிக்கை வைத்து இந்த ஸ்திரீயானவள் விசுவாசம் உள்ளவளாய் அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார். விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை அங்கே பூசினார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆக அந்த விலையேறப்பெற்ற தைலத்தினால் அவள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? கிடையாது. அவளுடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தனால மன்னிக்கப்பட்டுச்சா? கிடையாது. அவளுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுனால பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? கிடையாது. இது மூன்றையும் செய்கிற அவ விசுவாசித்தான், விசுவாசத்தோடு இதை செய்தாள். இதை செய்தபடினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவள் பரிமள தைலம் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை பூசினால பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அவள் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுனால அவள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, தான் தலைமயிரினால் அவள் தொடச்சனால பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. கிடையாதுங்க. இது மூன்றுக்கும் மேலாக விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. ஆண்டவர் அங்கே சொல்லுவா பாருங்க, 50ஆம் வசனத்தை பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதல்ல சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அவள் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு, அவள் விடுதலை அடைந்ததற்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்ததற்கு அவளுடைய விசுவாசம்தான் காரணம். அவள் விசுவாசம் அவளை ரட்சித்தது.
சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். உன் பாவத்திலேருந்து நீ விடுதலை ஆயிட்ட, நீ சமாதானத்தோட போ. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல நாம் செய்கிற செய்கைகள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்குற உங்களுக்குள்ளும் விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். இந்த சிறியை போல நாம் எல்லா கிரியைகளையும் செய்யலாம், ஆனால் இவ்வளோ போல விசுவாசம் உள்ளவர்களாய் செய்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை பாவத்திலேருந்து விடுதலை பண்ணியது. சமாதானத்தோட போ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதனை நிறைந்த ஸ்திரீயின் விசுவாசம் அவளை ரட்சித்தது. வேதனை நிறைந்த ஸ்திரீயின் விசுவாசம் அவளை ரட்சித்தது. அதாவது அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். மார்க் 5:25 முதல் 34 வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, நல்லா பாருங்கள், அவள் அநேக வைத்தியர்கள்ட்ட போயிருக்கா. அநேக வைத்தியர்களால், இந்த வைத்தியர் சொன்னது ஒரு முறை, இந்த வைத்தியர் வேறொரு முறையை கையாள சொல்லியிருப்பார், இன்னொரு வைத்தியர் இன்னொரு முறையை கையாள சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு முறைகளையும் கையாண்டு அநேக வைத்தியர்களால் வருத்தமடைந்து தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்து தனக்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையவே இல்லை. அந்த உதிரப்போக்கு அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவள் அதிக வருத்தப்பட ஆரம்பித்தாள். என்ன 12 வருஷமாக இந்த வியாதியில் இப்படி பாடுபட்டு இருக்கிறேனே, கொஞ்சம் கூட எனக்கு இரத்த உதிரப்போக்கு நிற்கலையே, கொஞ்சம் கூட நிற்கலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை கடவுள் கொடுக்கணும் என்று சொல்லி அவள் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து இவள் கேள்விப்பட்டு என்று 27 வசனத்தை பாருங்கள். 27 மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசம் எதனால் வருது? கேள்வியினால் வருது. கேள்வி எதனால் வருது? தேவனுடைய வசனத்தினால் வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை அங்கே போதிக்கிறார். ஆக அவருக்குள் வசனம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இப்போ இயேசுவிட்ட ஒரு முடிவு எடுத்தார். முன்னாடி போய் அவர்கிட்ட வேண்டி கேட்டுட்டு சுகமாகலன்னா பார்க்க போக முடியலை. ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்? நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, ஆக அந்த இடத்துல ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அவருடைய வஸ்திரங்களையாகிலும் நான் தொட்டால் குணமாகும். அந்த விசுவாசம் அதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு அதிகமான ஒரு மேலான காரியம். ஆக அங்கே பார்க்கிறோம், ஜனக்கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்து, முன்னாடி அவரால் போக முடியல, சைடுலேயும் போக முடியல, பின்னாக வந்து இயேசுவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட்டம் கம்மியாக இருக்கும், அதனால் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்.
அவருடைய வஸ்திரத்தை இப்படி தொட்டா, அவ்வளோதான், தொட்டால் உடனே, தொட்டால் என்ற உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அவளுடைய உதிரத்தினுடைய ஊறல் நின்றுச்சு. அவள் உள்ளுக்குள்ளே உணர்வு அடைகிறா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உதிரப்போக்கு நின்றுச்சு, இந்த 12 வருஷமாக இருந்த இந்த உதிரப்போக்கு நின்று போச்சு. நின்றது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிச்சோன்னு சொன்னோம்னா, முயற்சி எடுத்தோம் செஞ்சோம்னா எப்படி ஆயிலும் நம்ம கண்டிப்பாக விடுதலை ஆகும். அவன் முன்னாடி போக முடியல, இடது பக்கம் வழியாகவும் போக முடியல, வலது பக்கம் முடியாமல் போக முடியல. ஆக அவருக்கு பின்னாடி தான் போக முடிஞ்சிச்சு. பின்னாடி போய் கூட அவரை தொட முடியல, அவருடைய வஸ்திரத்தை தான் தொட முடிஞ்சிச்சு. அவருடைய கையை தொட முடியல, அவருடைய முதுகை போய் தொட முடியல, அவருடைய வஸ்திரத்தை தான் தொட முடிந்தது. தொட்ட உடனே வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவள் விசுவாசம் அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. அவள் விசுவாசம், அவள் எடுத்த முயற்சிகள் வாய்த்தது. அவள் விசுவாசம் அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. உடனே அங்கே பார்க்கிறோம், இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யாருப்பா? யார் என் வஸ்திரத்தை தொட்டது? அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிந்திருக்கும். ஆனால் அவர் கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கையில் நீர் கண்டும் என்னை தொட்டது யாரென்று நீர் கேட்டீரே என்று கேட்கிறான். உங்களை எல்லாம் சுற்றி நெருக்கிட்டு இருக்கான்றதை நீங்கள் பார்த்துட்டு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட அவருடைய சீசர்கள் கேட்குறாங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றி பார்க்கிறார். ஆக கர்த்தருடைய கண்கள் பூமியில் உள்ள எல்லோரையும் சுற்றி நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் உள்ள எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது. ஆக நம்மளையும் நோக்கி பார்க்குதுங்க கர்த்தருடைய கண்கள். பிதாவாகிய தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அங்கிருந்தும் நம்மை நோக்கி பார்க்கிறது. இந்த வசன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகன் கண்டிப்பாக இந்த விசுவாசிப்பனானா நான் அவனுக்கு இன்றைக்கு ரட்சிப்பை தருவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் விடுதலைக்கு ஏதுவாக. ஆக இங்கே அவர் சொல்லுகிறார், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னார். ஆண்டவருக்கு தேவை நம்ம விடுதலை அடைஞ்சோன்னே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, ஆண்டவரை இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் போ எல்லாத்துலேருந்தும் உம்முடைய நாமத்தினால நான் விடுதலை பெற்றுட்டேன். உம்முடைய சரீரத்தை உம்முடைய வஸ்திரத்தை தொட்டதுனால நான் சுகம் பெற்றுட்டேன். அந்த இடத்துல வந்து அவள் சொல்லும்போது அவளுக்குள் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கும் பாருங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கேயும் பார்க்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆக இங்கே விசுவாசம் என்ன செய்கிறது? வேதனைகளை நீக்கி சுகத்தை கொடுக்கிறது. ஆக முதலாவது விசுவாசம் பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறது. இங்கே விசுவாசம் வேதனையிலிருந்து சுகத்தை கொடுக்கிறது.
இதுக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ ஒரு உதாரணமாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது காரியம், பார்வையற்ற குருடனின் விசுவாசம் அவனை ரட்சித்தது. பார்வையற்ற ஒரு குருடனுடைய விசுவாசம் அவனை பார்வையற்ற நிலையிலிருந்து அவனை மாற்றியது, அவனை ரட்சித்தது. அதாவது குருடன்ற நிலையிலிருந்து அவனை மீட்டு எடுத்தது. பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். மார்க் 10 46லேருந்து 52 வரைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு புறப்பட்டு வருகிற போது, திமோயுவின் மகனாகிய பர்த்திமேயும் என்னும் ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. ஆக இந்த தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். எல்லா இதுலேயும் நீங்கள் பாருங்கள், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த கேள்விப்பட வரும். அப்போ இந்த இடத்திலும் கேள்விப்பட்டு இயேசுவே இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுன்ற அந்த வார்த்தையே ஒரு தேவன்தான். இயேசுன்ற அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. ஏன்னா அப்படி தான் யோவானில் சொல்லப்பட்டிருக்குது, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணிற்று. அந்த வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணிற்று. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவன் விசுவாசம் ஏற்கனவே இவனுக்குள் இருந்தபடியினால் இயேசு வருகிறார் என்கிற அந்த வார்த்தை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இவன் இப்படி கூப்பிடும் பொழுது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர், ஒரு சிலர் அல்ல, ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அங்கே அநேகர் அவனை அதட்டினார்கள். அப்போ இந்த குருடர்களை ஒரு மதிக்கவே கிடையாதுங்க, ஒரு மதிப்பே கிடையாது. குருட்டு பையல எதுக்குடா கத்துற, செதுமா சத்தம் போட்டுடு பிச்சை. இவன் என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் பிச்சை கேட்கறதுக்காக ஏசுகிட்ட பிச்சை கேட்கறதுக்காக கத்துறான் என்று அவங்க நினச்சிட்டு கத்தாத சத்தம் போடாத எல்லாம் சொல்கிறாங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முயற்சிகளை பார்க்கிறோம். முதலாவது அவன் சாதாரணமாக தான் கூப்பிட்டான், தாவீதின் குமாரன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சாதாரணமாக தான் கூப்பிட்றான். ஆனால் அவனை எல்லாரும் அதட்டுறாங்க. இப்போ முயற்சியை கைவிடலை, முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் அங்கே அவன் கூப்பிட்டான். இயேசு நின்றார். அவனுடைய முயற்சி, அவனுடைய விசுவாசம் இயேசுவை நிற்க வைத்தது. நின்று அவனை யார் அதட்டுனாங்களோ, யாரெல்லாம் அதட்டுனாங்களோ அவங்கள விட்டு அழைத்து வர சொன்னார் அவனை. ஆக யாரெல்லாம் கத்தாத அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க தான் இப்போ போய் அவனை அழைச்சிட்டே வராங்க இயேசுக்கிட்ட. வா, உன்னை இயேசு கூப்பிட்றார் வா என்று அவனை அழைத்து வரன்றார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், தைரியமாறு, எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 3 சொல்கிறாங்க, திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார். நம்ம யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை
எழுப்புவார். இங்கே இவன் ஒரு பார்வையற்ற ஒரு பிணியாளியாக இருக்கிறான். இவனை தேவன் அங்கே கூப்பிட்டோன்னே எழும்பு சொல்லுகிறார்கள். இவங்களே சொல்கிறாங்க, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் என்ன செய்தான்? தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். அதாவது அந்த நாட்களிலே இந்த குருடர்கள், பார்வையற்றவர்கள், ஒரு சில வியாதியஸ்தர்களுக்கு சில உடைகளை, போர்வைகளை கொடுத்துருப்பார்கள். அது அடையாளமாக இருக்கும். அது கந்தையாக இருக்கும். அது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அது என்ன நாற்றத்தில் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பார்வை இல்லாதனால அவங்களுக்கு எதை பற்றியுமே தெரியாதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் ஆனால் ஒன்று செஞ்சாங்க, அதை மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சு போட்டான். மொத்த ஸ்டெப்பு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவர் கூப்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி விட்டு எறிஞ்சான். இனி நான் பார்வையற்றவன் கிடையாது, என்னை இயேசு மீட்டு விட்டார், என்னை இயேசு மீட்டு விட்டார். எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கேயும் பார்க்குறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். ஸோ மீட்டெடுத்தது. இங்கே பார்வையற்றவன், குருடன் என்கிற அந்த இழிவான அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறது இவனை. ஆக அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேகர் இந்த பார்வையற்றவனைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் மனக்குருடர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனதிலே நம்பிக்கை குருடர்களாக இருக்கிறோம், விசுவாசத்திலே குருடர்களாக இருக்கிறோம், கர்த்தரை தேடுவதிலே குருடர்களாக இருக்கிறோம். ஆக அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. நம்மிடத்தில் மாத்திரம் இவனுக்குள் இருந்த விசுவாசம் இருக்குமானால், எல்லாரும் அதட்டினாலும், எல்லாரும் இல்லை என்று சொன்னாலும், எல்லாரும் ஏதோ ஒரு சாக்குபோக்கு சொன்னாலும், முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை தேடினான், முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை சார்ந்திருந்தான், இயேசுவை சார்ந்திருந்தான். அந்த சார்ந்திருந்தபடியினால்தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது. அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசி எறிந்தான். உங்களுடைய அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசி எறிங்க. உங்களுடைய கவலை என்னும் வஸ்திரத்தை தூக்கி வீசி எறிங்க. உங்களுடைய சகல விதமான மன கஷ்டங்களை என்னும் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிங்க. நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, இந்த சந்தேகன்ற போர்வையை தூக்கி வீசி எறிங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிங்க. பயம், சந்தேகம், நடுக்கம், கலக்கம் என்ற எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு, இயேசுவே, நீர் எனக்கு செய்யுமப்பா, இந்த காரியத்தில் எனக்கு வழியை திறக்க செய்யும் கேளுங்க. ஆண்டவர் சொல்வார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் இவன் பார்வையற்றவனாக இருக்கிறான். இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பணத்தில் பார்வையற்றவர்களாக, குருடர்களாக இருக்கிறோம். நம்முடைய பண காரியத்தில் குருடர்களாக இருப்பதோடு மாத்திரமல்ல, நிறைய காரியங்கள், சமாதானத்தில் குருடர்களாக இருக்கிறோம், சந்தோஷத்தில் குருடர்களாக இருக்கிறோம். இப்படி எல்லாத்துலேயும் நாம் குருடர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறதாக இருக்கிறது. நாம் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமையின் தேவன் மகிமையான காரியத்தை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆக இங்கே இவனை மீட்டெடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக 3 காரியங்களை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம்
14-15 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளியை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, எந்த தரித்திரம், எந்த குறைவுகள் எல்லாவற்றிலிருந்தும் எழுப்பும். 2வது எழுப்பச் செய்வார் கர்த்தர். 3வது பாவம் செய்தவனா அந்த பாவம் மன்னிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் வாரத்திலும் எங்களுக்கு இந்த விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் விசுவாசம் விருத்தி அடைய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் 3 பேரை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 3 பேரை குறித்து நாங்கள் பார்த்தபொழுது அவள் பாவத்திலிருந்து அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை விடுதலை அடைந்தாள். அவளுடைய விசுவாசம் அவளை பாவத்திலிருந்து விடுதலை செய்தது. ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் அவளைப் போல விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலையாக கிருபை செய்யும். 2வதாக நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே, அநேக பிரச்சனைகளினாலே நாங்கள் வேதனைப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு தீர்வு கிடைக்காமல் வேதனையில் இருக்கிறோம்ப்பா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்கள் வேதனையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வேதனைகளிலிருந்து எங்களை நீக்கி விடுவிப்பதாக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. மகிமையின் தேவன் மகிமையானதை எங்களுக்கு செய்தார் நம்முடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையின் காரியத்தை செய்வீராக. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் அவளுக்கு ஒரு சுகத்தை விடுதலை கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். சுகம் எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். 3வதாக நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய காரியமானது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை மீட்டெடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஐஸ்வர்யத்தில் குருடர்களாக, ஆண்டவர் நம்பிக்கையில் குருடர்களாக, சந்தோஷத்தில் குருடர்களாக, குடும்ப வாழ்க்கையில் குருடர்களாக இருக்கிறோம். இந்த எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்துறோம்ப்பா. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை இவங்க எல்லாரையும் நீர் விடுவித்த கர்த்தர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கும் சுகத்தையும் எங்களுக்கும் விடுதலையையும் எங்களையும் மீட்டெடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் கண்டும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் விசுவாசம் விருத்தி அடைவதாக. உங்கள் விசுவாசம் தேவனுடைய வசனங்களை தொடர்ந்து வாசிக்க உங்கள் விசுவாசம் உங்களுக்குள் விருத்தி அடைவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் விசுவாசம் உங்களை உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்தும் ரட்சிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.